லாஸ்ட் வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. நம்ம நெய்லாண்ட் போர்ட் பிளேயர் வந்துட்டோம் வந்து. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாட்டிகா ஷிப்பில் வந்தோம். நாட்டிகா ஃபெரியில் வந்தோம். அண்ட் அங்கே எங்கே போர்ட் பிளேயர் வந்து நம்ம எங்கே ஸ்டே பண்ணியிருந்தோம், ஒரு ஹோம் ஸ்டே தான் எடுத்தோம். அதை வந்து டீட்டெயிலாக வந்து வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் இருக்குது. அதோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனையும் கொடுத்துருக்கேன், மேலே ஐ பட்டனையும் கொடுத்துருக்கேன். வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் வந்துட்டு போர்ட் பிளேயரில் என்னென்ன பிளேஸ்லாம் பார்க்கலான்ட்டு. ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து போன பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா செல்லுலார் ஜெயிலு. அது கண்டிப்பாக அது போர்ட் பிளேயர் அந்தமான் விசிட் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து அந்த ஜெயில் போய் பார்ப்பாங்க. இந்தியாவில் பெரிய சுதந்திர போராட்டம் அந்த மாதிரி பண்ணுறவங்க எல்லாத்தையும் கொண்டு வந்து இங்கே தான் அடைச்சி வச்சுருப்பாங்க. ஸோ இந்த ஜெயில் வந்து கண்டிப்பாக எல்லாருமே பார்ப்பாங்க. அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப கொஞ்சம் பிரம்மாண்டமான ஜெயிலாக இருந்துச்சு. ஸோ அதான் பார்க்க போகிறோம். ஜெயில் என்ட்ரிங் வந்து பார்த்திங்கன்னா டிக்கெட் இருக்குது. ஒரு ஆளுக்கு டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா 50 rupees. ஸோ டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போகலாம். ஃபாரினர்ஸ் அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து டிக்கெட் சார்ஜஸ் அதிகம். இந்தியனுக்கு வந்து 50 தான். உள்ளே போகிற பிறகு ஒரு செக்யூரிட்டி செக் இருக்கும். அங்கே வந்து கேமரா அலோவ் பண்ணலை. அதுக்கப்புறம் நம்ம வந்து வீடியோ எடுத்துக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. உள்ளே போனது பார்த்தீங்கன்னா உங்களோட ரைட் சைடில் லெஃப்ட் சைடில் சின்ன மியூசியம் மாதிரி வச்சுருப்பாங்க. ஜெயிலே மியூசியம் தான். இதுக்குள்ள சின்ன இன்ஃபர்மேஷன் போர்டு மாதிரி இருக்கும். யார் யாரெல்லாம் வந்து இது பண்ணியிருந்தாங்க, அரெஸ்ட் பண்ணி வச்சுருந்தாங்க, என்ன மாதிரி கைதிக்கெலாம் வந்து என்ன மாதிரி ட்ரெஸ்ஸு கொடுத்துருந்தாங்க, ஸோ அவங்களுக்கு என்னென்ன பனிஷ்மெண்ட்டு, ஜெயிலோட ஃபுல் வியூ எல்லாமே உள்ளே இருக்கும். ஸோ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஜெயில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மொத்தம் 7 பிளாக் இருக்கும். 4 பிளாக் கிட்ட உடஞ்சிருச்சு. இப்போ பேலன்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 பிளாக் தான் இருக்குது. ஸோ அதுதான் இன்னும் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. பப்ளிக் வந்துட்டு மியூசியமாக வந்து அலோவ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு அந்த இதுலேருந்து நம்ம வெளியே வந்துட்டோம்னா ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா நிறைய சேர் இருக்கும். அது ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஈவினிங் டைமில் வந்து நீங்கள் லைட் ஷோ நடக்கும். அதுக்கு வந்துட்டு 100 rupees 150 rupees சார்ஜ் பண்ணும். நாங்கள் ஜஸ்ட்டு மார்னிங் டைமில் வந்து ஜெயில் மட்டும் விசிட் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ அங்கேருந்து நாங்கள் உள்ளே வந்த பிறகு பார்த்தீங்கன்னா இன்னொரு இடம் இருக்கும். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன பனிஷ்மெண்ட்லாம் கொடுத்துருந்தாங்க அந்த மாதிரிலாம் போட்டிருப்பாங்க ஜெயிலில். இப்போ மாவில் செக் இழுக்கிறது, அப்புறம் வந்துட்டு ஆயில் எடுக்கிறது, கோகனட் ஆயில் எடுக்கிறது, அந்த மாதிரி பயங்கரமான பனிஷ்மெண்ட்லாம் கொடுப்பாங்க. சாப்பாடு இல்லாமல் கண்டினியூஸ் ஒர்க்கு, இந்த அண்டு அடிக்கிறது, சாட்டையால் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. அதை அப்படியே வந்துட்டு ஒரு பொம்மை மாதிரி செஞ்சு அப்படியே வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட் அங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் வெளியே வந்துட்டு ஜெயில் உள்ளே போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்க்கணும். உள்ளே போய் பார்க்கும்போது ஒரு சின்ன இருட்டு ரூமுங்க. ஒரு ஆள் போகக்கூடிய டோர் மாதிரி தான் இருக்குது. அந்த ரூமில் மேக்ஸிமம் எத்தனை பேர் தாங்கலாம் கெஸ் பண்ணிங்கன்னா 4 பேர் இருக்கிறது கஷ்டம் தான். ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 25 பேர் 30 பேர் அடைச்சி வச்சுருப்பாங்களாம். அவ்வளோ டார்ச்சராக இருக்கும் இந்த இடத்துல. மூச்சவே கஷ்டமாக இருக்குமா. அந்த மாதிரி இடத்துல வந்துட்டு ஃபுல் லைட்டு போகாத அளவுக்கு ஃபுல்லாக இது பண்ணி வச்சுருக்காங்க. சாப்பாடு போகிறதுக்கு மட்டும் சின்னதாக ஒரு இடம் மாதிரி இருக்கும். இந்த இடத்துல வந்து நிறைய பேர் வந்துட்டு இந்தியாவில் சுதந்திரத்துக்கு போராடின ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் நிறைய பேர் வந்து இந்த இடத்துல வந்து அடைச்சி வச்சுருந்தாங்களாம். ஸோ நம்ம என்ன தான் ஹாப்பி மூடில் இந்த மாதிரி சுற்றி பார்க்கலாம் இந்த இடத்துக்கு வந்தாலும் நம்ம மைண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு அந்த சேட் மூடுக்கு மாறிடும். நம்ம மைண்டு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்செட் ஆன மாதிரியே இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 3 இதுவும் பார்த்துட்டு மேலே வந்து பார்த்திங்கன்னா வாட்ச் டவர் இருக்கும். ஸோ அந்த வாட்ச் டவர் வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த ஸ்டேட்லேருந்து யாரெல்லாம் வந்திருந்தாங்க, யாரெல்லாம் இங்கே அரெஸ்ட் பண்ணி போட்டிருந்தாங்க, யார் அந்த மாதிரி நேம்லாம் இருக்கும். இந்த இதில் வந்து நீங்கள் தமிழ்நாடுன்னு தேடாதீங்க, கிடைக்காது. மத்ராஸ் தேடுங்க, மெட்ராஸ், எஸ்என்டி, பாம்பே அந்த மாதிரி தான் போட்டிருப்பாங்க. ஸோ தமிழ் ஆளுங்க பேரும் கொஞ்சம் பேர் இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் அந்த வாட்ச் டவர்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களால் அந்த 3 பிளாக்கையும் கிளியராக பார்க்க முடியும். ஃப்ரண்ட் அண்ட் 3 பிளாக்கு. ஸோ இந்த சைடு இருக்கிற பாக்கி 4மே வந்து இடிஞ்சு விழுந்துச்சு. பழைய ஜெயில் வந்து பார்த்தீங்கன்னா ராஸ் ஐலாண்டில் இருந்துச்சா. இது வந்துட்டு புதுசாக அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் டைமில் கட்டினதான். ஏன்னா அவ்வளோ பேர் ஃப்ரீடம் ஃபைட்டில் ஆள் வந்துகிட்டே இருக்கும்போது எங்களுக்கு இடம் பத்தலை. ஸோ அதனால் ராஸ் ஐலாண்ட்லேருந்து இங்கே வந்துட்டாங்க. ஸோ அப்படியே நாங்கள் அந்த வியூலாம் பார்த்து நாங்கள் வெளியே வந்துட்டோம். வெளியே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நாங்கள் வெளியே வந்த டைமில் பார்த்தீங்கன்னா லைட் ஷோக்கு வந்து முன்னாடி இதில் ஆரம்பிச்சிட்டாங்க. சரி அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு இன்னொரு டைம் நாங்கள் கிளம்பிட்டோம். இந்தியாவிலே வந்துட்டு ஃபஸ்ட்டு கொடியேற்றின இடம் வந்து பார்த்திங்கன்னா இந்த அந்தமானில் தான். 1943 சுபாஷ் சந்திர போஸ் வந்து அந்தமான் ஐலாண்டை கேப்சர் பண்ணிட்டாரு. ஸோ அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ட்ரை கலர் ஃப்ளாக் ஏற்றினது வந்து பார்த்திங்கன்னா இந்த போர்ட் பிளேயர் தான். ஸோ அந்த இடத்துல நாங்கள் போயிட்டுருக்கோம். இப்போ போயிட்டு அந்த இடத்துல ஒரு கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா அந்தமானுக்குள்ளேயே வந்து நிறையா எப்படி அந்த சுபாஷ் சந்திர போஸ் ஐலாண்டை பிடிச்சாங்கன்னா ஜாப்பனீஸோட சப்போர்ட்டோட இந்த அந்தமான் ஐலாண்டை வந்து இங்கே பிரிட்டிஷ் கேப்சர் பண்ணிட்டு அங்கே தான் முதல்ல வந்துட்டு ட்ரை கலர் கொடி ஏற்றிருக்காரு. ஸோ அந்த இடத்துக்கு போனோம். அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 1943 போட்டு எழுதியிருப்பாங்க. பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வந்து ஃப்ளாக் போஸ்ட் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் அங்கேருந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தள்ளி போனீங்கன்னா ஒரு பார்க் இருக்கும்.
ஸோ அந்த பார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா பீச்சுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பார்க் இருக்கும். நீங்கள் பார்க்கில் டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். அந்த பீச் இருக்கும். அந்த இடத்துல நிறைய ஆர்மி டேங்க்கு, சுபாஷ் சந்திர போஸோட ஸ்டாச்சு அந்த மாதிரிலாம் வச்சுருப்பாங்க. நாங்கள் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஐ லவ் போர்ட் பிளேயர்னு இருக்குங்க. அங்கே ஃபோட்டோ எடுக்கிறது நல்ல பிளேஸாக இருக்கும். ஸோ அங்கேயே நாங்கள் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஸோ வீடியோவில் ரிமைனிங்லாம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம், எங்கே போகலாம் என்ன பண்ணலான்ட்டு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அன்டில் தென் பாய். தேங்க்யூ.